வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் சாதம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அப்புறமா இது வந்து ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக நம்ம வந்து எப்படி இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம பின்னாடி இருக்கிற காம்பை வந்து கட் பண்ணிடணும். அப்புறமா வந்து இது மாதிரி வந்து 2 கட் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எதனா பூச்சி இருக்கான்னு பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து கத்திரிக்காய் எடுத்து அதோட காம்பை கட் பண்ணிட்டு அந்த க்ரீன் கலர் போர்ஷன் மட்டும் அப்படியே விட்டு வைங்க. அப்புறமா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க, பூச்சிலாம் எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஒரு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ இல்லைன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அது கூட வந்து 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நம்ம அது கூட வந்து 1 இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்டார் அனீஸ், அப்புறமா வந்து 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஹோல் கரம் மசாலாலாம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதோட ஃப்ளேவர்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா இறங்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் வந்து நீட்டு வட்டத்தில் கீறி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டு வட்டத்தில் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ இது கூட வந்து 2 தக்காளி வந்து பழுத்த தக்காளி நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து வதக்கிக்குங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிக்குங்க. கத்திரிக்காயோட கலர் மாறணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து கலரி விட்டுக்குங்க. கலரும் போது கத்திரிக்காயை வந்து உடைக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நல்லா முழுசாக வச்சுருக்கணும். ஸோ அதேமாதிரி வந்து இது பாருங்கள், சூப்பராக நம்ம கத்திரிக்காய் வந்து கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ மறக்காமல் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துங்க. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். அது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நம்ம கத்திரிக்காய் அருமையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து நான் வந்து கழுவி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ அது வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ரெகுலர் சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கிராண்ட் ஒகேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து ஏதாவது லாங் கிரெயின் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. ஃபைனலாக வந்து இப்போ நம்ம வந்து மூடி போட்டு இது வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வேக விட்டுடலாம். விசில் வந்து ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் வாங்க நம்ம கத்திரிக்காய் சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வாசனையோட கமகமன்னு நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெடி. இப்போ வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணி விடலாம். அப்புறமா கூடவே வந்து நம்ம கத்திரிக்காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு உடையாமல் அதை மட்டும் ஜென்டலாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் தண்ணியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பரிமாறும் போது வந்து நம்ம மேலே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து முழுசாகவே வச்சுருக்குங்க, அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக நம்ம கத்திரிக்காய் சாதம் பரிமாறியாச்சு. கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.